சதீஷ். நவம்பர் மந்தில் உங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா நவம்பர் 26 நம்ம கான்ஸ்டியூஷன் அடாப்ட் பண்ண நாள். அதனால நான் இன்னைக்கு சூஸ் பண்ணியிருக்க டாபிக் நம்ம அரசியலமைப்பு, நம்ம பெருமை. நம்ம கான்ஸ்டியூஷனை பற்றி நிறைய பெருமையாக சொல்லலாம். லைக் நம்ம கான்ஸ்டியூஷன் தான் லாங்கஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன். மற்ற நிறைய கண்ட்ரிஸோட கான்ஸ்டியூஷனுக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம கான்ஸ்டியூஷனை பற்றி நம்ம பெருமைப்படுறதுக்கு ஒரு முக்கியமான 5 பாயிண்ட்ஸ் உங்களோட நான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறேன். இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ப்ரியாம்பிள். நம்ம கான்ஸ்டியூஷனோட ஒரு முகவுரை, இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு ஒரு ப்ராமிஸ். இதை அண்டர்லைன் பண்ணி சொல்லியிருக்கிறது ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி. இது இல்லாமல் இந்த கான்ஸ்டியூஷனில் எந்த ப்ரொவிஷனும் இருக்காதுங்கிற கேரண்டி ப்ரியாம்பிள். ப்ரியாம்பிள் நம்மளுக்கு ஒரு பெருமை. அடுத்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நம்மளுக்கு ஒரு 6 ரைட்ஸ் இருக்குது. என்னென்னா ரைட் டு ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், ரைட் டு ஈக்குவாலிட்டி, ஃப்ரீடம் ஆஃப் அசம்பிளி அண்ட் அசோசியேஷன், ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன் அண்ட் எஜுகேஷ்னல் ரைட்ஸ். இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு 6 ரைட்ஸ் இருக்குது. ரைட்ஸை பற்றி நம்ம நிறையா பேசுவோம், ஆனால் நம்மளுக்கு டியூட்டிஸும் இருக்குது. ஒரு 11 டியூட்டிஸ் நம்மளுக்கு இந்த கான்ஸ்டியூஷனில் இருக்குது. அது என்னென்னா, நம்ம நேஷ்னல் ஃப்ளாகை மதிக்கணும், நேஷ்னல் சிம்பிள்ஸை மதிக்கணும், ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ், ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இதெல்லாம் மதிக்கணும், என்வாயர்மெண்ட்டை சேவ் பண்ணணும், நம்ம என்வாயர்மெண்ட்டை சேவ் பண்ணணும், எல்லாருக்கூடையும் அன்பாக இருக்கணும், பிரதர்ஹுட்டாக லிவ் பண்ணணும். இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு 11 டியூட்டிஸ் இருக்குது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்க கான்ஸ்டியூஷனில் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸும் கொடுத்துருக்கிறது ஒரு யூனிக்கான விஷயம். அடுத்து பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம இந்தியாவோட சட்டங்கள் எல்லாம் பார்லிமெண்ட்டில் தான் ஏற்றப்படுது. பார்லிமெண்ட்டில் அந்த சட்டத்தை யார் ஏற்றா? நம்ம இந்தியன் சிட்டிசன்ஸால் எலெக்ஷனில் எலெக்ட் பண்ணப்பட்ட ரெப்ரசன்டேட்டிவ்ஸாக தான் அங்கே பார்லிமெண்ட்டில் சட்டத்தை ஏற்றுறாங்க. ஸோ அல்டிமேட் பவர் மக்கள்கிட்ட தான் இருக்குது. அதனால மக்களாட்சி நம்மளுக்கு ஒரு பெருமை. அடுத்து செக்குலரிசம். நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், 2-3 மதம் இருக்க கண்ட்ரிலேயே நிறையா மத கலவரங்கள் நடக்குது. ஏன் ஒரே ஒரு மதத்துக்குள்ளேயே அவ்வளோ பிரச்சனைகள் நடக்குது. ஆனால் இந்தியாவில் 7 to 8 மேஜர் ரிலீஜன்ஸ், அதுக்கும் மேலேயே நிறைய ரிலீஜன்ஸ் இருக்குது. இருந்தாலும் we are always united. அதுக்கான காரணம் நம்ம கான்ஸ்டியூஷனில் இந்தியா இஸ் a secular countryன்னு எழுதியிருக்கு. செக்குலரிசம்னா என்ன? இந்தியன்ஸ் கேன் ஃபாலோ எனி ரிலீஜன். செக்குலரிசம் நம்மளுக்கு ஒரு பெருமை. அடுத்தது அமெண்ட்மெண்ட். என்னதான் 284 மெம்பர்ஸ் டே அண்ட் நைட் 3 இயர்ஸாக கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி அந்த கான்ஸ்டியூஷனை எழுதினாலும் நம்மளுக்கு அமெண்ட்மெண்ட்டுக்கிற ப்ரொவிஷனை விட்டுட்டு போயிருக்காங்க. அமெண்ட்மெண்ட்னா ஃப்யூச்சர் சிச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம கான்ஸ்டியூஷனில் இருக்க ரூல்ஸை மாற்றிக்கலாம். அமெண்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு 2 ரூல்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கான ப்ராமிஸ், அந்த ப்ரியாம்பிள், அதை மீறி இந்த அமெண்ட் பண்ண போகிற ரூல் இருக்கக்கூடாது. அண்ட் செகண்ட் ரூல், பார்லிமெண்ட்டில் ஃபுல் சப்போர்ட்டோடு தான் இந்த அமெண்ட்மெண்ட் பண்ண முடியும். அடுத்தது அமெண்ட்மெண்ட் நம்மளுக்கு ஒரு பெருமை. அடுத்தது முக்கியமானது சோஷியல் ஜஸ்டிஸ், சமூக நீதி. இதை நம்ம கான்ஸ்டியூஷனில் கொண்டு வரணும்னு போராடின ஒரு தலைவர் டாக்டர் B.R. அம்பேத்கர். அவரை நம்ம எப்போவுமே நன்றியோடு நினச்சி பார்க்கணும். விஷ் யூ ஆல் அ கான்ஸ்டியூஷன் டே. விஷ் யூ ஆல் அ ஹாப்பி கான்ஸ்டியூஷன் டே. தேங்க்யூ.